ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விழுக்கின்ற காப்புடன் ஜெபிக்கின்ற கிருபைகள் கொடுப்பார். ஆண்டவருக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 38ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நீண்ட நாட்களாக காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் உதாரணமாக குழந்தைகளை எப்படி வளர்த்துவது தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையே அநேக குடும்பங்கள் பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த காரியம் வாய்ப்பதில்லை. அநேகர் வீடு கட்டுவதற்காக பல ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது முடியவே முடியாது. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் நாம் எடுக்கின்ற முயற்சி விருதாகத்தான் போய்விடும். அதே போல வியாதினால ஏராளமான மக்கள் பல ஆண்டுகளாக கொடிய வியாதினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கவலையும் கண்ணீரும் துக்கமும் துயரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களெல்லாம் ஆண்டவரிடத்துல முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு அதி சீக்கிரத்தில் பதில் கொடுக்கின்றார். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏராளமான காரியங்களை வாழ்க்கை செய்திருக்கிறார். ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். உயிருக்கு போராடுகின்ற வேலையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இலவசமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 1912ஆம் ஆண்டிலே பார்க்கும் பொழுது 2 அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று ஸ்கேன் ரிப்போர்ட்டில் டாக்டர்கள் கூறினார்கள். ஆனால் 7 ஆண்டுகள் கடந்து கொண்டே சென்றது. அது காரணம் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமாய் நன்மையான காரியங்களை வாழ்க்கை செய்வதற்காகத்தான் காலங்களை கடத்தி கொண்டிருந்தார் என்பதை நான் உணர்கிறேன். கடந்த 25ஆம் ஆண்டிலே அறுவை சிகிச்சைக்கு செல்லும் பொழுது சிறுநீரகத்தில் இருந்த சதை வளர்ச்சி ஆண்டவர் அந்த இருக்கிற இடம் தெரியாமல் கடந்து போக செய்து விட்டார். ஒரு அறுவை சிகிச்சை தான் செய்யப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்த போதிலும் அதிக காலம் காலதாமதம் செய்யாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு இப்பொழுது மறுபடியும் என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். சோதனைகள் ஏராளமாக வருகிறது, சோதனைகள் வருகிறது. இந்த நாளிலும் கூட உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு போதுமான பெலனையும் தைரியத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவர் என்னோடு நான் செல்லுகிற இடமெல்லாம் என்னோடு கூடவே வருகிறார். அவர் வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசுகிறார். அந்த காரியங்களை தான் நான் ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வசனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறேன். தகப்பனே, இந்த வேலையிலும் இந்த ஜெபத்தில் கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய குடும்பங்களையும் குடும்பத்தினுடைய தேவைகளையும் உங்களுடைய வசனத்தின்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்கும்படியாக மக்களை கெஞ்சுகிறேன். தகப்பனே, அறுதி காலையிலே உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய புதிய கிருபைக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் கர்த்தர்களை எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்கும். இனிய இல்லறமாக மாறும். கர்த்தருடைய குடும்பமாக மாறும். ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் எப்பொழுதும் காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது குடும்பமாக எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாய் சாட்சியாய் வாழ முடியும் என்பதை நான் ஆண்டவரின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்த எனக்காக ஆண்டவருக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரத்தை எடுத்து நன்றி கூடி ஆசீர்வாதத்தோடு விரைவிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.